அப்போ உனக்கு என்ன பிடிக்கல அப்படி தானே, சரி விடு எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ சோழன் ஆளே மாறி நிலாவுக்கே வந்து ஒரு பெரிய ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் பார்த்துக்கிட்டு இருந்த காயத்ரிங்கிற பொண்ணு கடைசியில் வந்து எனக்கு உங்கள் அண்ணனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல பல்லவன் ஷாக் ஆகி வந்து அந்த விஷயத்தை வந்து சோழன்கிட்ட சொன்னால் அதை பாண்டியன் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பாண்டியனு தானே என்ன கல்யாணம் ஆகலை, கல்யாணமாகாத அண்ணனை தான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு ஷாக் தர மாதிரி வானதி போய் சண்டை போட்டு இன்னைக்கு வந்து அப்படியே கோவப்பட்டு, ஏய் என்ன ஏன் பாண்டியை நீ பார்க்குறியா, நீ அழகாக இருக்கங்கிறதுக்காக யாரை வேணாலும் பார்க்கலாமான்னு பேசிகிட்டு இருக்க, இவரை ஏன் நான் பார்க்குறேன், நான் இவரை பார்க்கல, கார் ஓட்டிகிட்டு இருக்காரே ஸ்மார்ட்டாக இருப்பாரே அவரை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே வானதி சந்தோஷமாயிட்டாங்க. ஓஹோ அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, நிலாவுக்கு தான் பிரச்சனை போல அப்படின்ட்டு வந்து சொல்ல இந்த விஷயத்த சோழன்கிட்ட வந்து இங்கே பல்லவன் வந்து சோகமாக பல்லவனும் பாண்டியும் சொன்ன அப்புறமா சோழன் ஒரே குதூகலம் ஆயிடுறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி குதூகலமாக இப்போ உடனே இவங்க ஷாக் ஆகுறாங்க. நிலாவுக்கு மனசுக்குள்ள காதல் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க வெளிப்படுத்துறதே இல்லை. அதே சமயத்தில் ஒரு குழப்ப மனநிலையிலே வந்து ரெண்டு பேரையும் சுத்த வைக்கிறாங்க. ராகவ் கிளம்பி வீடு வரைக்கும் வராரு, வந்து ரொம்ப அப்படியே ஓவர் அக்கறை எடுத்துக்கிறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் அப்படியே தாங்குறாரு. ஆனால் ரெண்டுமே வந்து இப்போ நிலாவுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வந்து அவங்க இயல்புலேயே எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களாங்கிறது நமக்கு புரியல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி விளையாட்டாவே எடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ சோழன் இதை ஒரு நல்ல ஒரு விஷயமா யூஸ் பண்ணிக்க போகிறார். பாத்தியா உன் அண்ணி முகத்தை பார்த்தியாடா, அவளுக்கு முகமே மாறிடுச்சு, நான் வந்து அந்த காயத்ரிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு பல்லவன் கடுப்பாக போகிறார். அந்த காயத்ரிக்கு என்ன பிடிக்கலன்னு நான் கடுப்பில் இருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு திருப்பி சொல்லி நான் வெறுப்பேத்தாதானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போயிடுறாரு. காலையில் எழுந்து பார்த்தா சோழன் வேகமாக இவங்களுக்கு முன்னாடியே பர்ஃப்யூம் எல்லாம் அடித்து கண்ணாடியை போட்டு கிளம்ப என்ன வேலை அப்படின்னா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு அவர் முன்னாடி போகிறார். இப்போ ஆனால் வந்து பெரிய ஷாக்காக நிலாவும் பல்லவனும் பஸ் ஸ்டாப்பை நோக்கி நெருங்கி நடந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா அங்கே சோழன் அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிறாரு. அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. பல்லவனுக்கு கடுப்பாக இருக்குது. ஆடா கடவுளே, நான் கஷ்டப்பட்டு வந்து அந்த பிள்ளைய ரொம்ப நாளாக பார்த்து பேசலாம்னு நினச்சிருந்தேன், அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவர் பார்க்க, இந்த பக்கம் நிலாவுக்கு மனசுக்குள்ளார பொசசிவ்னஸ் எட்டி பார்க்குதா இல்லை என்ன உங்களுக்கு கடுப்பாக இருக்குங்கிறத வந்து அவங்க வெளிப்படுத்த மாட்டுறாங்க. ஆனால் கோவமாக பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வந்து அந்த காயத்ரி சிரிச்சு சோழன்கிட்ட பேச, உங்களுக்கு என்ன பிடிக்குமாமே, அப்படியா, எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நிலா முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, அவங்க யார் அப்படின்னா அவங்க எங்கள் கசின் அப்படின்னு மட்டும் இப்போ சத்தமாக வந்து சொன்னார் சோழன். அப்படின்னா நிலாவுக்கு இப்போ மனசு உறுத்தும். ஏன்னா இவங்க கல்யாணம் முடிஞ்சவங்க அந்த பொம்மை கல்யாணம் தான் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் ராகவ் கிட்டக்க தனக்கு கல்யாணம் ஆகலைன்னாங்க. ராகவ் கிட்டக்க அந்த மொத்த ஆஃபீஸ்லேயே வந்து தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே இந்த ராகவ் விஷயம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க அதை வேணான்னு நினைக்கிற மாதிரி நானும் வேணான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ சோழன் பண்ணுறாரு. ஆனால் அது அவருக்கே எப்படி பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா அங்கே ராகவ் வந்துட்டிங்களா இல்லை உங்களுக்கு கூட தான் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று இருக்குது, நம்ம இங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, நீங்கள் என் கூட வந்துடுறீங்களா, நம்ம போயிடலாம், நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னால் எப்பயும் வேணான்னு மறுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லை ஆஃபீஸ் வரைக்கும் போகலாம், இல்லை ட்ராப் எல்லாம் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கிற நிலா சரி ஓகே அப்படின்ட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இப்போ சோழன் நம்மளை வெறுப்பேற்றினார்ல, அவரை திருப்பி வெறுப்பேற்றுவோம். அவர் வந்து இவனோட ஆஃபீஸ்லேயும் வேலைக்கு போகாதீங்க, பார்க்கவே லூசு பையலாட்டாக இருக்கும் அப்படின்லாம் வந்து பேசினதுக்கு நம்ம அவனை லூசு பையன் திட்டினோம்ல, கரெக்டாக இதான் டைம், இதை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி நிலா அவரோட சேர்ந்து கிளம்பி ஆஃபீஸ்லேருந்து இந்த மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு திருப்பி அவரையே ட்ராப் பண்ண சொல்லி வீட்டில் விட்டாருங்க. அப்படின்னா ராகவ் வீட்டில் விடுறது, இவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டே இறங்கி வரதை பார்த்து இப்போ சோழனுக்கு கடுப்பாகும். ஒரு கட்டத்தில் காதல் இருந்தால் கூட ஈகோ கண்ணை மறைக்கும் பொழுது அதனால இவங்க என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இவர் உடனே வந்து இப்போ திருப்பி வந்து அவங்கள வெறுப்பேற்றினா தான் பெட்டர் அப்படின்னு நினச்சி அவரும் வந்து திருப்பி அந்த காயத்ரிகிட்ட பேசுறது, அந்த காயத்ரிகிட்ட வந்து என்ன நம்ம ரெண்டு பேரும் பேசலாம், நமக்கு பேசுறது மற்றவங்கெல்லாம் யார் கேட்கறதுக்கு, இவங்கெல்லாம் யார் கேட்கறதுங்கிற மாதிரி நிலா இருக்கும் போதே பேச, இந்த சமயத்தில் ராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த ஒரு கேமுக்கு பலியாடாகி அவரும் வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து நிலா நம்மகிட்ட நல்லா பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே காதல் இருக்கு போல அப்படின்னு எப்படி சோழன் இந்த பக்கம் நினைக்கிறாரோ அதே மாதிரி ராகவும் நினச்சிட்டு அவர் ஸ்பெஷலாக கவனிப்புகள் செய்கிறது, அதை அந்த ஆஃபீஸில் இருக்க திவ்யா கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா வந்து நிலா உங்கள்கிட்ட நானே வந்து உங்களை டெய்லி ட்ராப் பண்ணிடுறேன், அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து எப்படி நீங்கள் உங்கள் வீடு வழியாக தான் நான் வரேன், உங்களை நான் பிக் பண்ணிட்டு போயிடுறேன், எதுக்கு நீங்கள் பஸ்ஸில் போகணும், பைக் ஓட்ட இப்போ தான் கற்றுட்ருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அப்படின்னு உடனே இவங்க முதல்ல வேணான்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ சரி அப்படின்னு தலையாட்ட டெய்லி கால் லஞ்ச் வந்து பார்த்தா ராகவ் பிக் பண்ணுறது காரோட நிற்கிறத பார்த்து சே அப்படின்னு கடுப்போட இருக்க, நீ வாடகைக்காக ஓட்டுறனா, அவர் நிஜமாவே கார் வச்சிருக்காரு பார்த்துக்க அப்படின்னு இவங்க வேறு இந்த பக்கம் வந்து பல்லவனும் பாண்டியனும் ஏற்றி விடுற சம்பவங்கள் நடக்கிறதுனால
அவர் கடுப்பாய் வந்து வேணும்னே வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு காயத்ரியை வீட்டுக்கு கூட்டு வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது, இவர் தான் என்னோட டேடி அப்படின்னு வந்து நடேசனுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் நெருக்கமாக இருக்கிறத பார்த்து வந்து அப்படியே நிலா கடுப்பாகிறது. ஆனால் 2 பேருமே இவங்க 2 பேருடைய ஒரு கேமில் ஒரு ஈகோவில் மனசு இருக்க விஷயத்தை டேரெக்டாக பகிர்ந்துக்காததுனால இப்போ மற்றவங்க பாதிக்கப்படுறது, அதாவது இந்த காயத்ரியும் அந்த பக்கம் வந்து ராகவும் பாதிக்கப்படுற மாதிரி கதை போகலாம். ஆனால் இந்த அளவுக்கு அதை காம்ப்ளிகேட் பண்ணி இழுக்க வேணாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த காயத்ரி கதாபாத்திரத்தை சீக்கிரமாகவே கட் பண்ணி விட்டுட்டு வெறுமனே வந்து சோழன் வந்து நான் நிலாவுக்காக தான்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்க, ஆனாலுமே நிலா வந்து ஒரு பிடி கொடுக்காம ஒரு கன்ஃபியூஸ்டு மென்டாலிட்டியோடைய இந்த பக்கம் ராகவ் கூட பேசுறது, இந்த பக்கம் இவங்கள்ட்ட பேசுறதுன்னு சுத்தல்ல விடுற மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது இப்படியே போச்சு அப்படின்னா எங்கே போய் முடியும், என்ன நடக்க போகுது, அந்த டிவோர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி வந்து தெளிவாக எதையும் சொல்லாமல் டிவோர்ஸ் அன்னைக்கு முடிவு பண்ணுறதோ இல்லை டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் கதை போதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு பக்கம் சேரன் வேறு வந்து ஜெயந்தின்னு சொல்லிட்டு ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணை பார்த்து பேசியிருக்காரு. அதில் நடிக்கிறவங்க வேறு நம்ம தென்றல் வந்து தொடர்பில் வந்து நடிச்சிருப்பாங்களா, அன்னியா அவங்க தான் அவங்க. ஸோ ரம்யா அவங்க. ஸோ அவங்க கூட வந்து இப்போ வந்து ஒரு ஜோடி சேருவாங்களா இல்லை அந்த சந்தா கதை என்னங்கிறத பார்க்கணும். ஸோ எல்லா கேரக்டருக்குமே நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த கதை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் வானதி இந்த வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டுக்குள்ளார வந்து வானதி நிலா மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு கேரக்டர்ஸ் வீட்டுக்குள்ள வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் பல்லவனுக்கு இப்போ இமீடியட்டாக ஜோடி தேவையில்லை. ஸோ இந்த காயத்ரி கதாபாத்திரம் பாதியிலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரிவ்யூலாம் இடம்பொருள் நவ் சேனலில் இருக்குது.